அதான் நானும் அம்மா உட்காந்து கத்திக்கிருக்கேன். கேக்குறேன் பாரு கேள்வி. ஏய் இனிமேல் விஷயத்துல தலையிடாத. நீங்க என்னங்க விட்டதியா பேசிட்டு இருக்கீங்க? ஏய் அப்படித்தான் இருக்கணும் போல இருக்கிறீ. என்னடா பிரச்சனை என்ன ஆகுதுன்னு கேட்டா சண்டை ஒரே எழுத்து பேசுறியா? உங்க வேலையை பார்த்துக்கு போய்க்கே இருக்க சொல்றீங்க. நம்ம ஏன் போய் திரும்ப திரும்ப கேட்கணும்? நான் அந்த அர்த்தத்துல சொல்லலப்பா. உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது, உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. நீ முச்சம் நின்று வாயிலே என்கிட்ட சொல்லல. ஏண்டா அதோட நிறுத்தின நீ சாமியார போறவளுக்கு எது கல்யாணம் பண்ணி வச்சுக்க? நீ என்கிட்ட கேட்டீங்களா? இருங்க ஒரு நிமிஷம். டேய் இந்த கல்யாணத்துல உனக்கு என்னடா பிரச்சனை? ஏய் இவோரிதி அதைத்தான் கேட்க பதில் சொல்லாம உட்காந்துருக்கானே. திரும்ப அது கேட்டுக்க. நீங்க புரிஞ்சுக்காம பேசுறீங்கப்பா. அதான் ஏற்கனவே சொல்லிட்டேன். நான் புரிஞ்சுக்காத வேண்டியா, எதுவுமே தெரிஞ்சுக்காத வேண்டியா. 2 பேரும் சண்டை போறீங்க, 2 பேரும் கூடி சேர்ந்துக்கிட்டீங்கன்னா நாங்க இருக்கிற அவன் விஷயத்துல தலையிட போறேன். ஒரு தடவை சண்டை போட்டோமா, ஒரு தடவை சமாதானம் போற மாதிரி இருந்தீங்கன்னா யார் ஒண்ணு என்ன கல்வி வைக்க போறது? அதை விட்டு எப்ப பாரு சண்டை சண்டை சண்டை. ரூம்ல சண்டை போட ஆரம்பிச்சு, அப்புறம் ஹால்ல சண்டை போட ஆரம்பிச்சு, அப்புறம் கடையில சண்டை போட ஆரம்பிச்சு, இப்ப முச்சந்தில் சண்டை போற அளவுக்கு வந்துட்டேன். ஆமாடா அந்த பிள்ளை பொழுது கண்ணீர் பிடிச்ச மணித்தா இருக்கு. ஏதாவது பதில் பேசுறா அது போல இப்படி அழுதுக்கு இருந்தா என்ன சண்டை கேட்க தானே செய்யுமா வீட்டுல இருக்க பெரியவங்க. அப்ப போதுப்பா போதும் போதும். என்னப்பா இவ அழுவுதானே பிரச்சனை? இவ அழுவுதானே பிரச்சனை? இனிமே இவ அழ மாட்டா, இனிமே இவ அழவே மாட்டாப்பா. இவகிட்ட நான் சண்டையெல்லாம் போட மாட்டேப்பா. எல்லாத்தையும் யோசிச்சு நானே அழுதுக்கிறப்பா. எல்லாத்தையும் நானே மனசுக்குள்ள வச்சு புழுங்கிக்கிறேன்.